ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸு லைனிங் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாரியில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே லைனிங் வந்து கஸ்டமராக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாரியில் இருக்கிற ப்ளவுஸு நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து லைனிங் மாறிடும். அவங்க பார்டர் கலர் தான் ப்ளவுஸுன்னு சொல்லி எடுத்து வந்திருப்பாங்க. பார்த்தா வந்து அது செல்ஃபாக இருக்கும். இது மாதிரி நான் நிறைய டைம் கட் பண்ணி லைனிங் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் எப்போயுமே கஸ்டமராக லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா எப்போயுமே சாரியில் இருக்கிற ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரியில் இருக்கிற வந்து ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இது வந்து சாரீ ஃபுல்லாக டிசைன் இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து ப்ளைன் கொடுத்துருக்குறாங்க. பார்டர் கலரில் ப்ளைன் புட்டா டிசைனு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிந்தட்டிக் சாரீ இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி விட்டு அப்படியே கையிலே கிழிச்சு எடுத்துடலாம். இது வந்து சில்க் சாரீன்றனால நம்ம அப்படி கிழிச்சோம்னா ரொம்ப சுருக்காக போயிடும். அதனால் இது மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து சிசர்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வாங்க லைனிங்கில் கட் பண்ணலாம். இப்போ வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. எப்படி மடிப்பு இருக்கோ அதை வந்து அப்படியே விரிச்சுக்கோங்க. எப்படி ப்ளவுஸில் கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படியே விரிச்சுக்கோங்க. மடிப்பு பக்கத்தை வந்து உங்கள் பக்கமும் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு எதிர்பக்கமும் வச்சுக்கோங்க. கீழே வந்து அன்னிவனாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டு நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம எப்படி வெட்ட போகிறோன்னா அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே தான் வெட்ட போகிறோம். இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பிகினருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாராவது ப்ளவுஸ் தைக்கணும், வெளியே கூட தைக்க முடியாது, நாம்ளே தைக்கணும், நம்ம ப்ளவுஸ் வந்து நாம்ளே தைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இது கிளாஸ் எல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு டைம் பார்த்தாவே போதும். இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு. ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மேலே கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கீழ் சைடு வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கொஞ்சம் கேப் வரும். ஏன்னா டாட் பிடிக்கிறதுனால அந்த கேப்பு, டாட் பிடிக்கிறதுக்காக அந்த கேப்பு. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கழுத்து வந்து நேராக இருக்கும். நம்ம இது ரெண்டையும் நேர் பண்ணி ஒட்டுக்கா வைக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க எவ்வளோ கேப் இருக்குன்னு. அந்த கழுத்தோட கீழ்ப்பகுதி இருக்கு அந்த எட்ஜு தான் நம்ம அந்த கிளாத்தோட எண்டில் இருக்கணும். இப்போ நல்லா நீவி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் நீட்டாக தான் இருக்குது, அதனால் எனக்கு அயன் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து இடுப்பு பகுதியில் ஒரு மார்க்கு. ஸ்லீவ் வந்து எப்பயுமே மேலே தான் மார்க் பண்ணும், தேலுக்கு விட்டு தான் மார்க் பண்ணும். கழுத்தும் அதே மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு இழுக்கும்போது கையை நீளமாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இழுத்து விட்டு முன்னாடி கழுத்து பக்கத்தை முன்னாடி கழுத்துக்கு உள்ளே இழுத்து வச்சு தான் மார்க் பண்ணணும். அகலமாக அப்படி இழுத்து மார்க் பண்ணிடக்கூடாது. ஃபுல் ஹைட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோது பேக் சைடு முடிஞ்சு அளவு. நம்ம எதுவும் அளவெடுக்க தேவையில்ல, அப்படி இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த டாட்டுக்கெல்லாம் ஒரு லைன் போட போகிறோம். ஷோல்ட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவு குறிச்சிருப்போம். மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். கீழே கழுத்தும் அப்படி தான் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு காட்டு அகலப்படுத்திட்டு அதை வந்து அப்படியே அந்த லைனோட ஜாயின் பண்ணிடுங்க. இது பார்க்க கழுத்து யூ மாதிரி அழகாக வரும், ரவுண்டு கழுத்து மாதிரி அழகாக வரும். அதே மாதிரி ஆங்கோலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் டாட் பிடிச்சிக்கலாம். அதனால் நான் மார்க் பண்ணதோட 1/2 இன்ச்சு சேர்த்தியே மார்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாம்கோல் வந்து அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரலைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு கூட போட்டுக்கலாம்.
நான் யூ ஷேப்பில் வரக்காக நான் கீழாப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து அளவெடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. 8.5 இன்ச்சு இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் 9 இன்ச்சு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத குறைக்கணுன்னா நான் வந்து வளைவை கொஞ்சம் இன்னும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 8.5 வந்துருச்சு. இப்போ வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவுக்கிட்ட வரும்போது அப்படி கத்திரி வந்து எடுக்காமல் இது பண்ணுவோம். எடுத்து கட் பண்ணோம்னா ஒரு பிசுறு மாதிரி வரும். பேக் சைடு அவ்வளோதான். இது விட்டுறக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். புதுசாக தைக்கிறவங்க கூட இதை ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியாக கட் பண்ணி நீங்களும் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வெட்டியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு. எப்பயுமே பேக் வெட்டினதுக்கப்புறம் ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்லீவு ஃப்ரண்ட் அடித்தோம்னா ஸ்லீவுக்கு பத்தாம் போயிடும். அதனால் வந்து பேக் கட் பண்ண வேட்டி அடுத்து ஸ்லீவ் தான் கட் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி கீழே அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் பண்ணி நேர் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கீழ்ப்பக்கத்தை வச்சு நான் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். கையும் நான் எப்படி இழுத்து விடுறேன்னு பாருங்கள். இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடாது. நான் எப்படி இந்த பக்கமாக இழுத்து மார்க் பண்ணுறேனோ தையலுக்கு விட்டு அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ரவுண்டு போட்டு பார்க்கலாம். 1 இன்ச்சு கட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜாயின் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அளவு மாற்றிக்கலாம். அளவு வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதனால் நம்ம வந்து 1 சைடு மட்டும் ஜாயின் கொடுக்குற மாதிரி நம்ம பீஸை மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே வெட்டினோம்னா நம்ம 4 பக்கம் ஜாயின் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி 1 சைடு இழுத்து போட்டோம்னா நம்ம இன்னொரு பக்கத்தை வச்சு இன்னொரு சைடும் அளவு கரெக்டாகவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு நம்ம அதில் எப்படி நம்ம வந்து செக் பண்ணமோ அதே மாதிரி இதில் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து 8.5 இன்ச்சு இருந்துச்சு. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 8.5 தான் இருக்குது. சரி வாங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் சைடு வந்து நம்ம ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேப் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம ஒரு ஒர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படி தான். ப்ளவுஸில் முக்கியமான பார்ட்டி ஃப்ரண்ட் பக்கம்தான். அது வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். கட்டிங்கில் தான் இருக்குது ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறது. கட் பண்ணும்போதே நம்ம அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும். எந்த மிஸ்டேக்குமே வராது. இது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மற்ற சைடெல்லாம் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோட நெக்கும் அப்படி தான். ஃப்ரண்ட்டோட நெக்கோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ண வேண்டாம். சும்மா அந்த லைனை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அளவு. இந்த சைடும் கரெக்டாக அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் இறக்கம் கொஞ்சம் இறக்கமாக கேட்டாங்க. அதனால் நம்ம இதில் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டாக மடித்து மேலேருந்து வச்சுக்கோங்க.
அப்படியே கீழே இருக்குனிங்கன்னா கீழே இறக்கி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 13 இருக்குது. நான் ஒரு அரைஞ்சி சேர்த்து கேட்டனால நான் அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வளைவு கொடுக்குறோம்ல சேஃப், இடுப்பு சேஃப், அது வந்து நான் தனியாக அளவு எடுத்திருக்க மாட்டேன். நானே ஒரு 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்லேயும் அந்த சைடில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதனோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போக கொக்கி பீஸ் வீ பீஸ் அடிக்கிறதுக்கு போக மீதி 4 இன்ச்சு இருக்கும். அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6.5 வச்சுக்கிறேன். இது அதே மாதிரி தான். நல்லா அகலமாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ளதள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு மேலே வந்து நம்ம போட்ட மாதிரி வச்சுட்டு கீழே மட்டும் ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. வளைவு போட்டு கீழே கொக்கி சைடு இருக்குல்லையே அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு கட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுடணும். ஏன்னா அகலமாக வெட்டுறதுனால இங்கே கழுத்து லூஸ் வந்துடும். இந்த லூஸ் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணுறோம். இப்போ இந்த டாட் பிடிக்கிற அளவு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் அதிகமாக நிறைய பேருக்கு 1 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன். ஸ்லீவும் லைட்டாக குடஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து இப்படி திருப்பி வெட்டக்கூடாது, நம்ம தான் போகணும். நான் வீடியோக்காக அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி திருப்பும்போது அந்த நம்ம வச்சுருக்கிற அளவு கொஞ்சம் நகரக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நம்ம வந்து அழுங்காமல் தான் சென்டரில் ஒரு கை வச்சுட்டு தான் ப்ளவுஸை திருப்பணும் பண்ணணும். நான் இது காட்டன் கிளாத்துன்றனால அப்படியே திருப்பிட்டேன். இப்போ நம்ம அந்த மடிச்சு தைப்போம் இல்லையா, டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு டாட் மட்டும்தான் நான் கீழே இறக்க மட்டும்தான் நான் மார்க் பண்ணுவேன். மற்றதெல்லாம் அதை வச்சு பிடிச்சிக்குவேன். இப்போ கொக்கி பீஸ் வீ பீஸுக்கு ஒரு பிட் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பட்டிக்கும் ரேண்டமாக நானே ஒரு அளவு ஒரு 10-12 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ண பிறகு தான் நான் பட்டிக்கே வருவேன். அதுக்கப்புறம் தான் அளவு வச்சு நான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வைக்க மாட்டோம் பார்த்தீங்களா. அப்புறம் என்ன டாட்டு பிடிச்சி ஒரு சைடு மார்க் பண்ணணும், கட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்து சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுக்கு தான், ஏன்னா நம்ம என்னென்ன ஒட்டு கொடுக்குறோம் பட்டிக்குள்ளே வைக்கிற துணி எல்லாத்தையும் ஒட்டுக்க எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணையில் நம்ம எதுக்காகவும் எந்திரிக்க தேவையில்லை. நம்ம வந்து சீக்கிரமாக குயிக்காக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்ட்ரு வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க அகல வாக்கில். நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கிறோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டிச் பண்ணியில் கரெக்டான அளவு போட்டோம்னா அடிச்சு திருப்பையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறதா கூட எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதுக்கு ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை, அகலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவுமே கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் சைடு கட் பண்ண போகிறோம். பேக் சைடு அப்படியே 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து அப்படியே நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். கீழே வந்து கரைப்பகுதி தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எப்பயுமே செப்பரேட்டாக 1 இன்ச்சுக்கு பிட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் நான் வந்து அப்படி கட் பண்ண மாட்டேன். நான் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் வந்து விட்டுருவேன் கிளாத்து. அதை அப்படியே மடித்து லைனிங் கிளாத்தோடு மடித்து அடிச்சிருவேன். இப்போ நம்ம வந்து சதுரமாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அதனால் ஸ்லீவ் கழுத்துக்கு மட்டும் தனியாக வெட்டல, எக்ஸ்ட்ராஸ்க்குமே கட் பண்ணிக்கலாம், சதுரமாக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு அதே மாதிரி மடித்து போட்டு ப்ளவுஸில் கிராஸாக வெட்டினா, லைனிங்கில் கிராஸாக வெட்டினா மெயின் கிளாத்லேயும் கிராஸாக தான் வெட்டணும் ப்ளவுஸு. நான் வந்து இது கிராஸ் கட்டிங் தான் வெட்டியிருந்தேன். ஏன்னா லைனிங்கில் ஒரு மாதிரி ப்ளவுஸில் ஒரு மாதிரி வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வராது. லைனிங்கு கரெக்டாக ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும், ப்ளவுஸ் வந்து கொடுக்காது. அதனால் கரெக்டாக அது எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலையுமே எல்லா பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அளவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கழுத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது பீஸு. இது வந்து கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸாக கேட்டாங்க, அதனால் நான் இந்த பக்கமாக கட் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு வந்து லைனிங் கிளாத்துலேயே 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கிளாத் மட்டும் தான் கட் பண்ணணும். அதனால் இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங்க்கு பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து டிசைன் ப்ளவுஸுக்காக கொஞ்சம் இது எப்படி டிசைன் ப்ளவுஸுக்காக நான் ஒரு வந்து 2.5 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதை ரோப் மாதிரி தைச்சு பேக்கில் வந்து வைக்க போகிறேன். இதை முடிஞ்ச ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பீஸு, ப்ளவுஸ் கிளாத்தில் இவ்வளோ தான் இருக்குது மீதி. இப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டரை இன்ச்சில் வந்து எனக்கு வந்து 3 லைன் கிடைக்குது. இதை வச்சு பார்க்கலாம். இது செட் ஆகலைன்னா நம்ம ப்ளவுஸில் இருந்து நம்ம உள்தளவை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது க்ரீன் கலரில் இருந்துச்சு. எதுக்கும் இது கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். பட்டி பீஸு, வி பீஸ், கொக்கி பீஸ், வி பீஸு, ஜாயின் கொடுக்கறது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணையில் நம்ம எதுக்காகவும் எந்திரிக்கக்கூடாது. அப்படி எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு டைம் அதிகமாயிரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இருக்குதான்னு செக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.